அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. இந்த வேத வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பொறாமையோ எலும்புருக்கி என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளிலே இந்த 14ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன என்று பார்க்கிற பொழுது, ஆங்கிலத்திலே ஹார்ட் அட் பீஸ் கிவ்ஸ் லைஃப் டு த பாடி, பட் envy it rots the bones. எலும்புகளை உருக்கி நாசப்படுத்துகிறது பொறாமை என்று பார்க்கிறோம். எலும்புகள் உருக்கப்பட்டுச்சுன்னா எவ்வளோ பெரிய வேதனை பார்த்தீங்களா? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், நல் மனம் சொஸ்த மனம். நல் மனம் பார்த்தீங்களா? நல் மனம், a heart at peace is the நல் மனம். இன்றைக்கு நாம் பார்க்குற இந்த காரியங்கள் பார்த்திங்கன்னா, இந்த நல் மனமானது நமக்கு தேவை. நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், நலமுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் நல் மனம் தேவை. நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் நல்ல மனசு வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல் மனத்தை தேவனுடைய வசனம் நமக்கு கொடுக்கிறது பாருங்கள். தேவனுடைய வார்த்தை கொடுக்கிறது, தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய மனதை நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தால் மாத்திரமே அது நல் மனமாக இருக்கும் பாருங்கள். அது ஜீவனை கொடுக்கிறது, அது வாழ்வை கொடுக்கிறது, அது நம்மை வாழ வைக்கிறது. மனசு சரியில்லை, கெட்டு போயிடுச்சுன்னா அது சரீரத்தை கெடுக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிறது, நம்முடைய ஜீவனை கெடுக்கிறது, நம்முடைய சுற்றுப்புறங்களை கெடுக்கிறது, சுற்றத்தார்களை கெடுக்கிறது, நண்பர்களை கெடுக்கிறது, உறவுகளை கெடுக்கிறது பாருங்கள். பொறாமை பிடித்தவர்கள், அவர்களோடு நாம் பழகணும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய பொறாமை நம்முடைய எலும்புகளெல்லாம் உருக்கி நம்மை நாசப்படுத்திவிடும். பொறாமைக்காரர்களுடைய உறவுகளை நாம் தவிர்க்க வேண்டும். நாம் முதலாவது பொறாமைப்படக்கூடாது, ரெண்டாவது நாம் பொறாமைப்படவோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடாது. சரி, இப்போது சத்தியம் என்ன சொல்கிறது பாருங்கள். சரீரத்தில் ஒரு பிசகு வருகிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அது எதனாலே என்று சொன்னால் நம்முடைய பொறாமையினாலே. சரீரத்தில் ஒரு கேடு வருகிறது சொன்னால் அது எதனாலே? நம்முடைய பொறாமையினாலே. நாம் பொறாமைப்படவே கூடாது, சரிதானா? வேதம் தெளிவாய் சொல்கிறது. மாறாக சொஸ்தமான உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் வாசித்து தியானித்து சொந்தமாக்குவதனாலே, அந்த வசனங்களை நமக்குள்ளே வைத்திருப்பதனாலே நம் மனம் நாளுக்கு நாள் புதிதாக வேண்டும். நல்ல மனமாக, சுகமுள்ள ஒரு மனமாக, சொஸ்தமுள்ள ஒரு மனமாக மாற வேண்டும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்வது உலக பழமொழி. ஆனால் மனதை தேவன் தனக்கென்று கேட்கிறார். மனம் திரும்புங்கள், உன் மனசை எனக்கு தா, இருதயத்தை எனக்கு தா, நான் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே இருந்தால், ஆண்டவர் நமக்குள்ளே வாழ்ந்தா, ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்தால் நாம் நல் மனம் உடையவர்களாக இருப்போம், நல் மனசாட்சி உடையவர்களாக இருப்போம். நாம் அனைவருக்கும் நல்லவர்களாக மாத்திரமல்ல, நன்மை செய்கிறவர்களாகவே இருப்போம் பாருங்கள். ஆகவே ஒரு நல்ல அமைதியான மனதை தான் ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களிடத்தில் விரும்புகிறார். நல்ல அமைதியான மனம், a heart at peace is the requirement of God. God wants you to have a heart at peace. பொறாமை வேண்டாங்க. அப்போ பொறாமை எங்கிருந்து வருது பார்த்தீங்களா? அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொறாமை எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் நம்மை மற்றவரோடு ஒப்பிடுகிற பொழுது நாம் பொறாமைப்படுகிறோம். மற்றவரோடு ஒப்பிடுகிற பொழுது பொறாமைப்படுகிறோம். சமீபத்தில் கூட ஒரு போதகர் உடைய வார்த்தைகளை நான் கேட்டேன். தெளிவாக சொன்னார் அவர்களுக்கும் தனித்தனியான திறமைகளையும் தாளந்துகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இட் இஸ் காட் கிவன் கிஃப்ட். ஆகவே ஒருவருடைய ஆசீர்வாதங்களை, ஒருவருடைய செழிப்பை பார்த்து நாம் பொறாமைப்பட தேவையில்லை. ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. ஒப்பிட்டு பார்ப்பதனாலே பொறாமை வருகிறது ஒன்று. ரெண்டாவது, மற்றவருடைய விட நாம் மேன்மையாக இருக்க வேண்டும் நினைக்கிறோம். பிறரை விட நாம் மேன்மையாக நினைக்கிறோம், அவங்களை தாழ்த்துகிறோம், அவங்களோட நான் வசதின்னு நினைக்கிறோம். ஆனால் அது நமக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னால் பொறாமை வருகிறது. பிறரோடு கூட நாம் ஒப்பிடக்கூடாது, பிறரை விட நாம் மேன்மையான நினைக்கக்கூடாது. மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்புகிறது வரவில்லை என்று சொன்னால், நாம் விரும்புகிறது வரல, நான் நினைக்கிற மாதிரி நடக்கலைன்னா நாம் பொறாமைப்படுகிறோம், நல்லா இருக்கவங்களை பார்த்து பொறாமைப்படுகிறோம். நான்காவதாக பார்த்தீங்கன்னா, அந்த மற்றவர்களை நாம் பார்க்கிற பொழுது அவர்களுடைய வெற்றியை, அவருடைய உயர்வை பார்த்து நாம் பொறாமைப்படுகிறோம். இந்த 4 காரியங்களை மாத்திரம் சொல்கிறேன், நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனையாக தான். மற்றவரோடு ஒப்பிட்டு பார்த்து பொறாமை கொள்ளாதே, மற்றவரோட ஒன்றை மேன்மையாக நினைத்து பொறாமை கொள்ளாதே. அதோடு மாத்திரமில்லை, உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகிற காரியங்கள் வரவில்லை என்று சொல்லி பொறாமைப்படாதே. மற்றவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய வெற்றியை பார்த்து பொறாமைப்படாதே. மாறாக
நல் மனசாட்சி உள்ளவர்களாய் நீ வாழ்கிற பொழுது கர்த்தர் உனக்கு நல்ல ஞானத்தை புத்தியை கொடுத்து நல் வாழ்வை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ரெண்டாவது, அப்படிப்பட்ட பொறாமைக்காரரோடு ஐக்கியப்படாதே. அவர்களை பார்த்து பொறாமை பொல்லாங்கு செய்கிறவர்கள் பொறாமை கொள்வது மேல் எரிச்சலாகாது. இது வேதவசனம் சொல்கிற ஆலோசனை. கேட்போமா? நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் அன்பின் சமுதிரத்தை தாழ்த்துக்கிறோம் சுவாமி. சொஸ்த மனம் அன்று நாங்கள் சொல்லுகிற பொழுது கர்த்தாவே, அது எங்கள் வாழ்க்கையில் ஜீவனை கொடுக்கிறது. ஆனால் நாங்கள் பொறாமை உள்ளவர்களாய் வாழ்கிற பொழுது அது எலும்புருக்கையே இருக்கிறது என்று சொன்னீர்கள் அல்லவா? அந்த பொறாமையை எடுத்து போடும். பொறாமை கொள்ளாதபடிக்கு நாங்கள் அனைவரோடு கூட ஆண்டவரை ஐக்கியப்பட அன்பாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். அதே நேரத்தில் மற்றவர்களை பார்த்து நாங்கள் பொறாமை கொள்ளாமல் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். பொறாமைக்காரோட ஐக்கியம் இல்லாமல் வாழ உதவி செய்யும். அதன் மூலமாக நல் மனம் உள்ளவர்களாக சுகமாக வாழ எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.